குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாமுள்ள குருநாதரை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அன்பு நேயர்களே, அன்பு பக்தர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு பிறக்க இருக்கின்ற இந்த 2024 12 ராசி அன்பர்களுக்கும், குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும், என் அன்பு நண்பர்களுக்கும், அனைவருக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த 2024 ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப சூப்பராக அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன். 2023 நிச்சயமாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு 60% எல்லாருக்கும் சிறப்பாக இருந்திருக்கும். 20, 21, 22 இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 23 ஓகே, நாட் பேட். அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கான காலமாக அமையப்போகுது. இந்த 2024 ஆண்டில் ஒரே ஒரு பயிற்சி மட்டும் உண்டு, அதுதான் குரு பயிற்சி. அப்போ சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை. ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்குது. அவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் உழைச்சி வாழக்கூடிய, உழைப்பை பெரிதும் நம்பக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும். நாட்டின் பொருளாதாரங்கள், உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு, வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன், யூரோப் கண்ட்ரீஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி, அந்த மாதிரியான கண்டங்களுக்கு, அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது. அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது? ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2024 இது நடந்துருமா சாமி? வீடு கட்டிடலாமா? கல்யாணம் பண்ணிடலாமா? ஆரோக்கியம் மேம்படுமா? கடன் சுமையெல்லாம், கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடுமா? வாருங்கள் அன்பர்களே, இந்த 2024 உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மளுடைய சேனலில் 12 ராசிக்கும் தனித்தனியான முறையில் ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ இந்த 2024 புது வருஷம் 12 ராசியில் எந்த ராசிக்கெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, ஒரு ராஜயோகம் அல்ல ஒரு நல்ல லக்ஷ்மி கடாட்சம், ஒரு வருமானம், எந்தெந்த ராசிக்கெல்லாம் சிறப்பாக உள்ளது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல பலன் பெறக்கூடிய ராசிகளிலே ரிஷபராசி என்பர்கள் முதல் இடத்தில் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னாக்கா, குரு என்னதான் குரு ஜென்ம குருவாக அமைஞ்சாலுமே கூட ராகு கேதுவுடைய பிடியில் அந்த ரிஷபராசி என்பர்கள் இருக்கிறாங்க. அப்போது குரு அங்கே போனால் தான் இந்த ராகு கேதுவுடைய தன்மைகள்லாம் குறையும். அது நிறைய ஜோதிட ரகசியங்கள், ஜோதிட சூக்ஷ்மங்கள்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நம்ம இந்த பெஸ்ட்டு ராசி அப்படிங்கிற கணக்கீடுகளை உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ பெஸ்ட்டு ராசி யாருன்னு பாருங்கள், ரிஷப ராசி அன்பர்கள்.
அதே போல் மிதுன ராசி அன்பர்களுக்கும் இந்த 2024 புத்தாண்டு அற்புதமான முறையில் சிறப்பான முறையில் இருக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியாக கன்னிராசி அன்பர்கள், அதிகமாக கஷ்டப்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு சிறப்பானதாக அமையும். ஏன்னா குருவுக்கு திரிகோணம், சனி 6, 8 மறைஞ்சிட்டார். அப்போ இந்த 2024 கேதுவை கட்டுப்படுத்தணும்னா குருவுடைய பார்வை அவசியம். அப்போ கன்னிராசி சிறப்பு. அதே போல் நீண்ட நெடும் காலமாக கஷ்டப்படக்கூடிய நம்முடைய விருச்சக ராசி அன்பர்களுக்கும் இந்த 2024 ஆண்டு அற்புதமான வருஷமாக அமைகிறது. 2024 விருச்சகத்துக்கு சூப்பர், டாப் ராசியில் அவங்க வந்துடுறாங்க. ஏன்னா குருவுடைய சமசப்தமமான பார்வை. விருச்சக ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது. அந்த அஷ்டம சனியுடைய கொடுமையை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குரு வேண்டும். அந்த தேவ குரு விருச்சகத்தை பார்க்கிறார். இறுதியாக மகர ராசி அன்பர்கள் வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. மகர ராசி அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும். மகர ராசியை பொறுத்தவரை ஜெயிக்கக்கூடிய ராசிகள். குருக்கு திரிகோண தொடர்பு, திரிகோண 5, 9 குரு அமைந்திருக்கிறார். அப்போது 9 குரு, குருக்கு 9 மகரம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சிறப்பான ராசி. கடைசியாக மீன ராசி அன்பர்கள். மீன ராசினா ஒரு சப்போர்ட்டுக்கு, ஒரு ஒப்புக்கு சப்பானே சேர்த்துப்பாங்களா, சரி நீ வா, அந்த மாதிரி தான். 3, 7, 11 என்பது ரிவேர்ஸில் வேலை செய்யக்கூடிய பார்வை. 50% நன்மை நடக்கும். மீனராசிக்கு 50% நன்மை நடக்கும். அந்த 7.5 சனியுடைய தாக்கம் குறையும். ஏன்னா அங்கே ராகு இருக்கார், மறந்துடக்கூடாது. இந்த ரிஷபத்தில் குரு இருக்கிறவர்களும் தான் நீங்கள் சேஃபு. ஆகையினால இந்த 2024 பெஸ்ட்டு ராசிகள் என்று சொன்னால் ரிஷபம், மிதுனம், கன்னி, விருச்சகம், மகரம் மற்றும் மீனம். இந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் சிறப்பாக அமையப் போகுது. ஸோ இந்த வெற்றி பெறக்கூடிய ராசிகள், ஜொலிக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன பலன்கள் இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாருங்கள். ரிஷப ராசி நேயர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் ரிஷபராசி என்பர்களுக்கு ஹாப்பி நியூ இயர். ரிஷபராசி நேயர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் அமைய வேண்டும். எல்லா வகையிலும் சிறப்பான முறையில் இந்த 2024 இந்த வருஷம் முழுவதுமே ரிஷபராசிக்கு அற்புதமான யோகமான காலமாக அமையப்போகுது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசி நேயர்களே இந்த வருஷத்தில் ஒரு பெயர்ச்சி தான் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த ஒரு பெயர்ச்சியும் முழு சுபராக வரக்கூடிய குரு பகவான் அவர் தான் பயிற்சி அடைகிறார்னு சொன்னேன். அந்த குரு பகவான் உங்களுக்கு யாருங்க? 8, 11 8, 11 திடீர் அதிர்ஷ்டத்தை, மறைமுகமான அதிர்ஷ்டத்தை, இன்னும் சொல்லப்போனால் திடீர்னு ஒரு மறைமுகமான ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய 8 8ங்கிற எண்ணம் நாம் எல்லாமே ஒரு துஷ்டமாகவோ ஒரு கஷ்டமாகவோ தான் நம்ம பார்த்துருக்கோம். நாம் யாரும் 8ங்கிற எண்ணம் ஒரு நல்ல முறையில் பார்த்தது கிடையாது. ஆனால் 8 என்கிற எண் திடீர் அதிர்ஷ்டத்துக்கு உரியது. அப்படி பார்க்கின்ற பொழுது 8, 11 குரு பகவான் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். முதல்ல அந்த குரு பகவான் உங்கள் ரிஷபத்துக்கு வந்துட்டார்னா மீதி இருக்கக்கூடிய 9 மாதங்களும் உங்களுக்கு அற்புதமான வருஷமாக அமையப்போகுது. அப்போ கிட்டத்தட்ட 80% ரிஷப ராசி அன்பர்களுக்கு
80% இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நியூ இயர் பலன்கள் நல்ல முறையில் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் அல்லது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமைகிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை. மகிழ்ச்சியான ஆண்டு. ரிஷபராசியை பொறுத்தவரையிலே கடந்த காலங்களை விட மேபி இந்த 2020 லாஸ்ட் ஒரு 3 வருஷம் ரொம்ப டஃப் தாங்க. நான் உண்மையை சொல்கிறேன். யார் என்ன சொன்னாலும் சரிதான். என்னுடைய குருநாதர் என்ன சொல்லியிருக்காரு, இருக்கிறது அதை அப்படியே அவங்கள்ட்ட சொல்லடா, மறைக்கக்கூடாது. சும்மாவது அவனை நீ எப்படி இருப்ப ராஜா கண்ணுலாம் சொல்லாத. அந்த ஜாதகம் என்ன சொல்லுது, கிரகம் என்ன சொல்லுது, அதை எடுத்து சொல்லி அவன் உண்மையை சொல்ல அவன்கிட்ட. அப்படியாக உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் உண்மையிலே ராஜாவாக இருந்தாலும் கடந்த 3 ஆண்டுகள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. ஆனால் சாதாரண ஒரு வேலை செய்பவராக இருந்தாலும் ராஜாவாக மனிதனை கூட ஒரு ராஜாவாக மாற்றக்கூடிய காலம் இந்த 2024 அமைகிறது. ரிஷப ராசி நேயர்களே, சாதாரண மனிதனை கூட ராஜாவாக மாற்றப்போகும் புத்தாண்டு 2024 என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ ரிஷபராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அல்லது ஜாப் ரிலேட்டாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், அரசியல் தலைவராக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், கலைத்துறையை சார்ந்தவங்களாக இருக்கலாம், நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரிதான், குடும்ப பெண்களாக இருக்கலாம், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். நீங்கள் எந்த ரிஷபராசி அவ்வளோதான், ஆணாகவோ பெண்ணாகவோ குழந்தையாகவோ வயோதிகராகவோ இங்கே எந்த ஸ்டேஜில் வேணாலும் நீங்கள் இருங்க. அப்போ ரிஷபராசி நேயர்களே, கடந்த 3 வருஷத்தை காட்டிலும் மிக உயர்ந்த ஒரு வருஷமாகவும் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வருஷமாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு அமையப்போகுது. சனியும் குருவும் 4-10 கேந்திரஸ்தானங்களில் அமைகிறார்கள். முதல் கேந்திரத்தில் குரு, 2வது கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் அங்கே கிரகங்கள் இல்லை, ஆனால் சனியுடைய பார்வை உண்டு. 3வது கேந்திரம் விருச்சகம், அந்த விருச்சகத்திலையும் கிரகங்கள் கிடையாது, ஆனால் சனியுடைய பார்வை உண்டு. 4வது கேந்திரத்தில் சனி பகவானே அமைந்திருக்கிறார். அப்போ கேந்திர ஸ்தானங்களை எல்லாம் இந்த சனி பகவான் பார்க்கிறார், வருடம் முழுவதும் பார்க்கிறார். ரிஷபராசிக்கு பொதுவாக கேந்திரத்தை ஆட்சி பலம் பெற்ற தனித்த சனி பகவான் பார்ப்பாரேயானால் சனியை போல கொடுப்பார் இல்லை. சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? இந்த வாசகங்கள் எல்லாம், அந்த புலிப்பாணி சித்தர்கள் போன்ற அந்த செய்யுள்கள், பாடல்கள் எல்லாம், அந்த பாடல் வரிகள் எல்லாம் இந்த சனி பகவானுக்கு பொருந்தும். அப்போ ரிஷப ராசி நேயர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான். உங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம். சாமி இது எப்படி சரியாகுறனே தெரியல சாமி, நீங்கள் மாட்டம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போகிறீங்க. இது எப்படி சாமி சரி பண்ணுறது? சரி பண்ணுறதுக்கு என்ன சாமி வெளியே இருக்குது? அதுக்கு உங்கள் ஜாதகம்தான் முக்கியம். உங்கள் ஜாதகம்தான் பேசும். அப்போ நம்ம சரியாகுங்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அது எப்படி சரியாகும், எப்போது சரியாகும், அந்த சரியாகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் ரிஷப ராசி அன்பர்களே. அப்போ அதை கொடுத்து அந்த விஷயத்தை, அந்த ரகசியத்தை, ஜோதிட ரகசியத்தை தெரிந்து செய்வீர்களேயானால், வழிபாடுகளை செய்வீர்களேயானால் உங்கள் கஷ்டங்கள் விலகி நல்ல முறையில் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். நல்ல மகிழ்ச்சி வேண்டுமா? பாருங்கள் ரிஷபராசி நேயர்களே, 2024க்கு வாங்க. கலர்ஃபுல்லான இயர், சந்தோஷமான வருஷம். நான் தான் சொல்லேனே, கடந்த ஒரு 3 வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் 2024 ரிஷபராசிக்கு அற்புதமானதாக அமையப் போகிறது. செய்தொழில் சிறக்கும். காரணம் என்னங்க? 10ல் கர்மஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில், அந்த தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான்
ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்காரு. ஒருத்தவன் கஷ்டப்படுவானா, அந்த கஷ்டத்துக்கு யார் அதிபதினா, உழைப்புக்கு யார் அதிபதினா சனி பகவான். வேர்வை சிந்துறானா, மூட்டை தூக்குறானா, உழைச்சி வாழ்கிறானா அவன் சனின்னு அர்த்தம். உட்காந்தே சாப்பிட்றானா அதுக்கும் சனி தான் காரணம். அப்போ அந்த கர்மஸ்தானத்திலே சனி பகவான் 10ஆம் இடத்திலே உட்கார்ந்து அமைந்து அதே அற்புதமான 4 கேந்திரங்களையும் இந்த சனி பகவான் டச் பண்ணுறதால நிச்சயமாக இந்த 2024ஆம் ஆண்டு தொழில் அமைப்புகள் வளர்ச்சியை பெறும். நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஷோரூம்ஸாக இருக்கலாம், மால் சென்டராக இருக்கலாம், ஐடியாக இருக்கலாம், அல்லது கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே போல் கால்நடை பண்ணைகள், முட்டை பண்ணைகள், கோழி பண்ணைகள், அந்த மாதிரிலாம் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, விவசாயிகள், அதே போல் கோல்டு அல்லது விவசாயம் சார்ந்த விஷயங்கள், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு நடத்தக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஃபார்மா மற்றும் ஆடிட்டர்ஸ். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ரிஷபராசி நேயர்களே, தொழில்துறையை பொறுத்தவரை அது உள்நாடோ வெளிநாடோ, வெளிநாட்டில் பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம், வெளிநாட்டில் ஒரு சின்ன கடைங்க வச்சு நடத்தலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், தொழில் பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில், சிறப்பான முறையில் இந்த 2024 தொழிலெலாம் நல்லா கொடிகட்டி பறக்கும். தொழில் அமைப்புகள் கொடிகட்டி பறக்கும். அது அற்புதமான வருஷமாக தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். ரிஷபராசி நேயர்களே, பொதுவாக டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். அதே போல் எஜுகேஷன் செக்டர்ஸ், மெயினாக சொல்லக்கூடிய எஜுகேஷன் செக்டர், ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல் காலேஜஸ் அல்லது அது ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜு, அதே போல் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், இன்னும் சொல்லப்போனால் ஹாஸ்பிட்டல்ஸ், ஆடிட்டர்ஸ், அதே போல் ஹோட்டல்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த 2024 சிறப்பான முறையில் அமையும். அதே போல் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு டிரான்சாக்ஷன் செய்ய, பணம் காசு கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணக்கூடியவங்க, பெருசாக முதலீடு செய்யக்கூடியவர்கள், பேங்க் செக்டர்ஸ், பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸ், அவங்களுக்கெல்லாமும் டார்கெட் இருக்கும். அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கீங்க, நிச்சயமாக உங்களுக்கு இந்த 2024 கவலை வேண்டாம். ரிஷபராசினியர்களே, சிறப்பானதாக இருக்கும். அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸ், பெரிய பெரிய பில்டர்ஸ், அவங்களெல்லாம் கடந்த காலங்களில் நிறைய வம்பு வழக்கு, ரைடு, என்கொயரி இதெல்லாம் போயிருக்கும். ஸோ அது மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடியவங்க, போர்வெல், மெயினாக கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு, குவாரிகள், கனிம வளங்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸ், மினரல்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், மினரல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கெல்லாமே கூட ரிஷபராசி நேயர்களே, இந்த 2024 தொழில் அமைப்புகள் சிறந்து விளங்கும். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஒரு ஹையர் பொசிஷன், ஒரு நல்ல ஒரு உயர்ந்த போஸ்டிங்கில் நீங்கள் இருந்திருப்பீங்க. சரி, நம்ம ரிட்டையர் ஆகிறவர்களும் நம்ம இங்கேயே வண்டியை ஓட்டிடலான்னு நினச்சிருப்பீங்க. ஆனால்
காலமும் நேரமும் உங்களை சும்மா விட்டிருக்காது. கடந்த காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு என்னால் தான் கணிக்க முடியும், என் மனசுக்கு தெரியுது. அப்போ கடந்த காலங்கள் எவ்வளோ கஷ்டமானதாக இருந்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களே, நல்ல வேலை வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அது எப்போ கிடைக்குங்கிறது உங்கள் ஜாதகம் தான் பேசும். எந்த மாதிரியான வேலை கிடைக்கும் அதுவும் உங்கள் ஜாதகம் தான் பேசும். நீங்கள் உங்கள் கஷ்டத்தை எடுத்து முதல்ல சொல்லணும். சும்மாவாவது ஒருத்தர் ஜாதகத்தை கொடுத்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், அப்போ என்ன நடந்தது சொல்லுங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் வச்சுக்கூடாது. சாமி எனக்கு இது நடக்கணும், இது நடக்குமா நடக்காதா, இதுதான். அப்போ என்னிடத்துல வரக்கூடிய அந்த பக்தர்களை நான் சொல்லக்கூடியது அதுதான். முதல்ல உனக்கு கேட்க தெரியணும், கேள்வி கேட்க தெரியணும். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் உருவாகும். வேலையை இழந்தவர்களுக்கு எனக்கு வேலை இல்லை சாமி, நிச்சயமாக இந்த வருஷம் வேலை கிடச்சி குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்க. அதே போல் குடும்ப பெண்கள், வீட்டு பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கும் இந்த 2024 குடும்பம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். கணவனோடு இணைந்து வாழக்கூடிய வாய்ப்பு, சந்தோஷமான வாழ்க்கை, மாமனார் மாமியாரோடு நல்லா ஒத்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையும். அதே போல் தேவையில்லாத வம்பு வழக்குகள், ஒரு சிபிஐ ரைடு, ஐடி ரைடு, இடி ரைடு, இந்த மாதிரியான அரசியல் பழிவாங்குதல், அரசியல் நெருக்கடிகள், அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, தொழிலில் வரக்கூடிய தொந்தரவுகள், தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி நேயர்களே, நிச்சயமாக அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் காணாமல் போகும். செய்ய முடியும். எவ்வளோ பெரிய கேஸாக இருக்கட்டுமே, ஜெயிச்சு கொடுத்துருக்கோம் நாம. அதெல்லாம் அன்னை வாராகி இருக்கிறாள், ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு வாராகி இருக்கிறாள். கவலை வேண்டாம் ரிஷப ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, குடும்ப பிரச்சனைகள், குடும்ப ஒற்றுமைகள் மேலோங்கும். அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கிங்க, ஏன் நிறைய இப்போ பசங்களை எடுத்துக்கோங்க. பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, காணாமல் போகிறது, மெயினாக பொம்பளை பசங்க. அப்போது குடும்ப பிரச்சனைகள் தீரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். அதே போலத்தான் திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் ரிஷப ராசி நேயர்களே, திருமண யோகங்கள் கைகூடும், நல்ல வளர்ச்சியை தரும். திருமண யோகத்துக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வளர்ச்சிக்கான காலமாக அது உங்களுக்கு அமையும். திருமணங்கள் கைகூடும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். 30 வயசாது சாமி, 40 வயசாது, 42 வயசாது, இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். திருமண யோகங்கள் கைகூடும். அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி என்பர்களே மிக சிறப்பான முறையில் இருக்கும். இந்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல செய்திகள். உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், உங்கள் குருநாதர், முதல்ல குருவை நீங்கள் நினைக்கணும், குருநாதர் ஆசீர்வாதம், குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். அதே போல் செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள் அதெல்லாம் இருக்குமே. ஆனால் அந்த மாந்திரீக தோஷங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில், சிறப்பான முறையில் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையும். ஸோ ரிஷபராசி நேயர்களே, 2024 புத்தாண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமாக அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கக்கூடிய இந்த வருஷம் மிதுன ராசிக்கு ரொம்ப அற்புதமான முறையில், சிறப்பான முறையில், ரொம்ப கலர்ஃபுல்லான வருஷமாக இது அமையப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாகவே மிதுன ராசி அன்பர்கள் இந்த 2020, 21, 22, 23 இந்த 4 வருஷமும் மிதுன ராசிக்கு ரொம்ப சுமாராகத்தான் அமைந்தது. அதுவும் அந்த 22, 23லாம் ரொம்ப மாறுபட்ட பலன்களை இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது அப்படி தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மிதுன ராசி என்பர்கள் ஒரு பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, பெரிய
பாரம்பரியமான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நல்ல ஒரு உயர்ந்த பொசிஷனில் இருந்தவங்க, அந்த மாதிரியான மிதுன ராசி அன்பர்கள் கூட மாதம் ஒரு 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவாங்க, 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவாங்க, அதாவது மாதம் பல கோடி சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் கூட கடந்த ஒரு 2 வருஷம் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இந்த எத்தனையோ பேருக்கு வேலை போயிருக்கு. அப்படியா பல கஷ்டங்களை இந்த மிதுன ராசி அன்பர்கள் அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு, அதே போல் நிறைய இழப்புகள் இருந்திருக்கும், நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்க, சான்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க. பிஸ்னஸ் சான்ஸாக இருக்கும், லைஃப் சான்ஸாக இருக்கும், அல்லது பணங்காசை இழந்திருக்கலாம், காப்பாற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ சாமி ஒரு வாய்ப்பை கொடுத்துருப்பாரு, அது எப்படியோ அது சான்ஸுன்னு தெரியாமல் அவங்க மிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படியாக மிதுன ராசி அன்பர்களே, பல நிலையில் உங்களுடைய கஷ்டங்கள் அந்த கடந்த 2 வருஷமாக ரொம்ப மோசமானதாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த 2024 கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையப்போகுது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எதையெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது மிதுன ராசி அன்பர்களே. எதையெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க, என்கிட்ட ஒரு வீடு இருந்தது சாமி, நான் வீடை கொடுத்துட்டேன், அல்லது நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருந்த சாமி, அந்த கம்பெனியை நான் கைவிட்டுட்டேன், நான் திரும்பவும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, அல்லது நான் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்தேன் சாமி, ஒரு தலைவராக இருந்தேன், ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்தேன், இல்லை அரசியலில் நான் பேர் புகழோடு இருந்தேன், இப்போ நான் அதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். இந்த மாதிரி எதை நீங்கள் இழந்தீர்களோ, அது குடும்பமாக இருக்கலாம், உறவு முறையாக இருக்கலாம், அப்பா அம்மாங்கிற ஸ்தானமாக இருக்கலாம், கணவன் மனைவிங்கிற ஸ்தானமாக இருக்கலாம். அப்போ எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த 2024 உங்களுக்கு பெற்றுத்தருகிறது மிதுன ராசி அன்பர்களே. 2 விஷயம் நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன். இந்த வருஷத்தில் ஒரே ஒரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது, அதுதான் குரு பயிற்சி அப்படின்னு சொன்னேன். அந்த குருவானவர் யாருங்க? உங்கள் ராசிக்கு 6க்கும் 12க்கும் உடைய சுக்கிரனுடைய வீட்டிலே, மிதுனத்திற்கு 5, 12 சுக்கிரனுடைய வீட்டிலே அந்த குருவானவர் அமையப் போகிறார். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி வீட்டில் அந்த குருவானவர் அமையப் போகிறார். ரிஷபத்துக்கு குரு வரப்போகிறாரு. அப்போ ரிஷபத்துக்கு குரு வந்து விட்டார் என்று சொன்னால், எங்கே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போயிடுமா, அல்லது வீண் விரயங்கள் ஏற்படுமான்னு ஒன்றும் பயம் தேவையில்லை. நிச்சயமாக பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் 2024 முழுவதும் திரிகோணத்தில், அதுவும் குறிப்பாக 9ஆம் அதிபதி 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அதி அற்புதமாக உட்கார்ந்துருக்கார். திரிகோண தொடர்பு, சனி பகவான் தனித்து நிற்கிறார். சனியை போல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்டு கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சனி பகவான்னா எல்லாரும் அப்படியே பயந்துடுறோம். இது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சனி பகவானை பொறுத்தவரையில் மிதுனத்திற்கு அனுகூலமாக சப்போர்ட்டாக இருக்கார். அப்படி பார்க்கின்ற பொழுது திரிகோணத்தில் சனி பகவான், அதோட கூட உங்களுக்கு 7ஆம் அதிபதி 12இல் மறைவுன்னு சொல்கின்ற பொழுது அந்த அசுபஸ்தானங்கள் எல்லாம் 12இல் போய் மறைஞ்சி, அந்த மறைந்த குரு நிறைந்த பலன்களை மிதுனத்துக்கு வாரி வழங்குவார். இதெல்லாம் ஜோதிட சூக்ஷ்மங்கள். ஜோதிடத்தில் ஒரு சில ரகசியங்கள் இருக்கும். ஒரு தசாபுத்தி இவனுக்கு சார் நீங்கள் சூப்பராக இருப்பீங்க, தசை உங்களுக்கு 9ஆம் அதிபதி தசை உங்களுக்கு செம்மையாக பண்ணும் அப்படின்வாங்க. அங்கே ஒன்றுமே நடக்காது. என்ன சாமி நல்லா நடக்கும் நீங்களே, ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. சார் இந்த தசையில் ஜாக்கிரதையாக இருந்துவாங்க, அதை அவனை தூக்கி விட்டுடும். 8ஆம் அதிபதி தசை சார்
ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. கடைசியில் அதை அவனை பார்த்தா டாப்பில் கொண்டு போய் ஒரு ராஜாவை பார்த்து பல கோடிக்கு அதிபதியாக மாற்றி விட்டுடும். அப்போ இந்த மாற்றங்கள் எதனால் வருதுன்னா, இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது, அந்த மாதிரி சூக்ஷ்மமாக பார்க்கின்ற பொழுது, மிதுன ராசி என்பர்களே ஒரு பெரிய வளர்ச்சிக்கான வருஷமாக இந்த 2024 உங்களுக்கு அமைகிறது. அது அற்புதமான வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம். இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசி என்பர்களே, கடந்த காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்ததோ, அது வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், தேவையில்லாத பிரச்சனைகளாக இருக்கலாம். சம்பந்தமே இல்லாத பிரச்சனை சாமி, தேவையில்லாத பிரச்சனை, வீண்படி அவமானங்கள். நான் ஒருத்தருக்கு உதவி செய்யலாம்னு உள்ளே போயிட்டு கடைசியில் அவங்களுக்கு நான் பெரிய பாதகத்தை, ஒரு பெரிய பழியை அல்லது ஒரு பெரிய விஷயத்தை நான் சுமந்துட்டு வந்தேன். அந்த மாதிரி தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள். அதே போல் வம்பு வழக்குகள், கோர்ட்டு செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், சிறை தண்டனைகள், அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், உங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள். அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருந்திருக்குமேயானால், மிதுன ராசி அன்பர்களே, இவையெல்லாமும் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசி அன்பர்களே, இந்த 2024 சனி மற்றும் குருவால் மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ராசியாக மிதுன ராசி அமைகிறது. சரி, வாருங்கள். தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? மிதுன ராசி என்பர்களே, நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான். அது ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், பெரிய கம்பெனி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகள், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அவங்கவுங்க ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அதே போல் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டு, மேனுஃபேக்சரிங், பெரிய பெரிய கம்பெனிகள், ஃபேக்ட்ரிஸு, சிப்காட் நிறுவனங்கள், இன்னும் சொல்ல போனாக்கா ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மால் சென்டர்ஸு, ஐடி ஃபீல்டு. அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டையே அது பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்க, ஸ்டாக் மார்க்கெட், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசு கொடுக்கல் வாங்கல், ஃபண்டு டிரான்ஸ்ஃபரு, ட்ரஸ்ட்டு வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸு, டெக்ஸ்டைல்னால் மில்லில் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, எல்லா விதமான மில்லுங்க, ஆயில் மில்லாக இருக்கலாம், ரைஸ் மில்லாக இருக்கலாம், காட்டன் மில்லாக இருக்கலாம், டெக்ஸ்டைலில் நிறைய இருக்குது. கால்நடை பண்ணைகள், கோழி பண்ணைங்க, முட்டை பண்ணைங்க, தீவனங்களை வச்சு நடத்தக்கூடியவங்க, மாதிரி பெரிய பெரிய பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, விவசாயிகள், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் விவசாயிகள், மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. இன்னும் சொல்லப்போனால் எஜுகேஷன் செக்டர், ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, டீச்சர்ஸு, ட்ரைனிங் சென்டர்ஸு, ப்ளே ஸ்கூலு, எஜுகேஷன் செக்டர்ஸ், பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ் வரலும். அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். அதே போல் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாடுகளில் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, பெரிய பெரிய பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க. அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், அதே போல் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கனிம வளங்கள், மினரல்ஸ், குரூப் ஆஃப் கம்பெனின்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஒரு 10-15 பிஸ்னஸை ஒன்றா பண்ணுவாங்க. அப்போ குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போது எந்த மாதிரியான தொழில் நீங்கள் செய்பவராக இருந்தாலும், அது எங்கே செய்கிறதா இருந்தாலும், உள்நாடு வெளிநாடு, நீங்கள் எங்கே பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும், இந்த 2024 தொழிலுக்கு அமோகமாக இருக்கும், பிஸ்னஸுக்கு அமோகமாக இருக்கும்.
அதே அற்புதமான தொழில் வாய்ப்புகள் அமையும் எனதருமை மிதுன ராசி நேயர்களே. அதே போல் மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடியதில் என்ன பிரச்சனை இருக்குது? ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அல்லது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில மறைமுகமான பிரச்சனைகள், மனசில் இருக்கக்கூடிய பயம், மனசில் பயம், எதுக்கெடுத்தாலும் பயம், எல்லாம் ஒரு பயமாகவே இருக்குது, மனசு ஒரு குழப்பமாகவே இருக்குது, ஒரு பதட்டமாக இருக்குது. இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு அந்த செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், அல்லது இந்த செய்வனிலே நிறைய விஷயங்கள் இருக்குது, ஏமாற்றுதல் நிறைய இருக்குங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள், மாந்திரீக தோஷங்கள், மனசு ஒரு பதட்டம். இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசிக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஒரு குறைவு. அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்களில் இருப்பீர்களேயானால் மிதுன ராசி என்பவர்களே, இந்த 2024 உங்கள் குடும்ப கஷ்டம் அல்லது அந்த மாதிரி மனசு கஷ்டம், ஆரோக்கியம் இதெல்லாம் விலகும். மனசு சந்தோஷமாக இருக்கும், கவலை வேண்டாம், கலர்ஃபுல்லாக இருக்கும். அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம், உங்கள் எதிரிகள்லாம் துவம்சம் பண்ணிடுவா வாராகி. உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், வருமானம் சிறப்பானதாக இருக்கும். அதே போல தான் வேலை வாய்ப்புகள். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, அதுவும் குறிப்பாக மிதுன ராசியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உயர்ந்த பதவிகளில் இருந்தவங்களுக்கு கூட நிறைய ஸ்ட்ரகிளிங் ஏற்பட்டிருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது சாமி, வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனையாக இருக்குது, என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்க, நேற்று ஒரு என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, என் பாஸ் நல்லா பேசிகிட்டு இருந்து இப்போ பேசலை, அல்லது என்னுடைய உயர் அதிகாரிகள் என்னை சரியாக இன்சல்ட் பண்ணுறாங்க, என்னை சரியாக வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அல்லது எனக்கு இந்த வருஷம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா சாமி, எனக்கு ப்ரமோஷன் ரொம்ப முக்கியம், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா சாமி, நான் எதிர்பார்த்த உட்காந்துருக்கேன். அப்போ இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் மிதுன ராசி அன்பர்களே. அது அற்புதமாக இருக்கும், ஜாப் நல்ல முறையில் இருக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அது உள்நாடாக இருந்தாலும் சரிதான், வெளிநாடாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதை பொறுத்தவரையில் கவர்மெண்ட் வேலைகள், அரசாங்க உத்தியோகம் அல்லது ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் போய் உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பணம் கட்டியிருக்கிற சாமி, நாங்கள் வெளிநாடு போகலாமா, இல்லை படிப்புக்காக வெளிநாடு போகலாமா, 23 22 நான் ட்ரை பண்ணுறேன் சாமி, கவலைப்படாதீங்க மிதுன ராசி அன்பர்களே. இந்த 2024 நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ வியாபாரம் சிறப்பாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், மெயினாக பணங்காசுகள் சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இவற்றை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பர்களே, கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும். அது கடன் சம்பந்தமாக ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் ஒரு போலீஸ் கேஸ் இருக்குது, அல்லது ஒரு வம்பு வழக்கு இருக்குது, ஒரு பொய் வழக்கு இருக்குன்னே வச்சுப்போமே, அவையெல்லாம் இந்த 2024 ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். அதே போல் ரொம்ப நாள் ஆகுது சாமி, ஒரு சொத்து வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, குடும்ப பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, வம்பு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு,
அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அக்கா தங்கி பிரச்சனை, இடப்பிரச்சனைகள், வழி பிரச்சனை, சொத்து பிரச்சனை இதெல்லாம் இருக்குமே. ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகளும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் இந்த மறைமுகமான தோஷங்கள் விலகும். அதையும் நான் எடுத்து சொன்னேன் உங்களுக்கு. மந்திர மாந்திரிக தோஷங்கள் இருந்து செய்வினை கோளாறு, எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு. ஏன்னா சனியுடைய பார்வை அங்கே இருக்கும்போது எதிரிகள், புது புது எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த எதிரிகள் இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நிச்சயமாக இந்த 2024 அற்புதமாக இருக்கும். நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஜேஇ அது மாதிரி நீட்டுக்கு சமமான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அரசாங்க உத்தியோகத்திற்காக குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, மருத்துவ மாணவர்கள், அதுபோல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணாக்கர்களுக்கும் இந்த 2024 சிறப்பானதாக இருக்கும். அதே போல் என் பையன் வெளிநாடு போகலாமா, படிப்புக்காக அனுப்பலாமா, நல்லபடியாக முடிச்சுட்டு வருவானா, இந்த நாட்டுக்கு போகலாமா? நிச்சயமாக மாணவ செல்வங்களுக்கு இந்த வருஷம் கல்விக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகங்கள். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, திருமண யோகம் கைகூடும், நல்ல வளர்ச்சி கிடைக்கும். திருமணத்தை பொறுத்தவரையிலே சனி பகவான் முன்னின்று உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். சனி அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டார். அந்த சனி பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. எப்படி ஹெல்ப் பண்ண போகிறாருங்க? திருமணத்தை நடத்தி வைக்க போகிறார். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், வயோதிக திருமணம், ஆசைப்படுறது, வயசான காலத்தில் ஆசைப்படுறது, 40 வயசு, 45 வயசு, 54 வயசு. அப்போ திருமண யோகங்கள் கைகூடும். திருமணத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும். 2 பேருக்கு நடுவில் ஏதாவது சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்குது சமயம், கவலைப்படாதீங்க. இந்த 2024 நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியம் கைகூடும். 6 வருஷமாவது 8 குழந்தை பிறக்கும், கவலைப்படாதீங்க. அதே போல் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், ஐடி ரைடு சம்மந்தப்பட்டது, மெயினாக என்கொயரி, பதவி போட்டிகள், பதவியால் வந்த பிரச்சனைகள், சிபிஐ ரைடு, என்கொயரி, வம்பு வழக்கு, போலீஸ் கேஸு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் காணாமல் போயிடும். ஆக எப்படி பார்த்தாலும் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த 2024 சந்தோஷமான ஒரு வருஷமாக அமைகிறது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகி ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கன்னிராசி அன்பர்களே, காரிய தடைகள். பொதுவாக அந்த கன்னிராசி என்பர்களுக்கு 2022 கூட கொஞ்சம் பெட்டராக தான் இருந்திருக்கும். பட் 23 ரொம்ப சுமாராக தான் இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2022, 23 இந்த 2 வருஷமேவும் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. வாய்ப்புகள் வந்திருக்கும். கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் நிறைய உழைச்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டு இருப்பீங்க, வேர்வை சிந்திருப்பீங்க. பட் அதற்கான ரிசல்ட் அங்கே கிடச்சிருக்காது. ஜெயிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக இல்லை என்பது தான் பதிலாக இருந்திருக்கும். ஸோ இந்த 2024 இந்த 24 பொறுத்த வரையில் எதிர்பார்ப்புகள் நிறைந்த வருஷமாக உங்களுக்கு அமையுது. உங்களுடைய கற்பனைகள், உங்களுடைய கனவுகள் எல்லாம் கைகூட போகுது கன்னிராசி அன்பர்களே. எப்பேற்பட்ட கவலையும் விலகும், கஷ்டங்கள் விலகும் கன்னிராசி என்பர்களே. எனக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கன்னிராசியை பொறுத்த வரையில் மெயினாக பஞ்சமஸ்தானத்தில் இருந்த அந்த சனி பகவான் விலகி சனி பகவான் மறைஞ்சிட்டார். இந்த ஒரு விஷயம் போரும். சனி பகவான் 6ல் மறைவு. அதோடு மட்டுமல்ல, கன்னிராசிக்கு
8ல் குரு இருந்தார். இதுவரையிலும் 8ல் குரு இருந்தாருங்க. 2024 மார்ச் மாதத்துக்கு பிறகு 9ல் குரு, கன்னி ராசிக்கு 9ல் குரு வராரு. குரு கேது தொடர்பு ஏற்பட போகுது. பொதுவாக அப்போ பாருங்கள், சனிக்கும் குருவுக்கும் தொடர்பு, கேந்திர தொடர்பு. அதே போல் குரு பகவானுக்கும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கும் திரிகோண தொடர்பு. அதனால தான் சொல்கிறேன், கன்னி ராசி அன்பர்களே, பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு கிட்டத்தட்ட ஒரு 80-90% உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனது அருமை பக்தர்களே, எனது அருமை கன்னி ராசி அன்பர்களே, சிறப்பான வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய கற்பனைகள் நிறைவேறும், உங்களுடைய கனவுகள் கைகூடும், உங்கள் உழைப்புக்கு, நீங்கள் சிந்தனை வேர்வைக்கு உரிய மரியாதை கிடைக்கும். நிறைய கன்னிராசி என்பவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, ரொம்ப வேலை செஞ்சுருப்பாங்க, கடுமையாக உழைச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வெற்றி என்பது அவ்வளோ பெருசாக கிடைச்சிருக்காது. இதோ நீங்கள் அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய புத்தாண்டு ஓடோடி வந்துடுச்சு. உங்கள் முன்னாடி, உங்கள் கண்ணு முன்னாடி வந்து அந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு கலர்ஃபுல்லாக படாசு வெடிக்கிற மாதிரி, வெடி வெடிக்கிற மாதிரி, அந்த மத்தாப்பூ சிரிக்கிற மாதிரி அற்புதமான எதிர்காலம் உங்களை தேடி வருகிறது. முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னால், 9ல் இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கும் ஒரு இணைவு. இந்த குரு கேது தொடர்பு இருந்தாலே அது ஆன்மீகம்னு சொல்லலாம். அதே சமயத்தில் அது ஒரு அறிவாற்றல். அந்த அறிவை கொண்டு நம்முடைய கன்னிராசி அன்பர்கள் பல வகையிலும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுகிறார்கள். அந்த அறிவை கொண்டு நம்முடைய கன்னிராசி அன்பர்கள் பல வகையிலும் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம், புது வருஷத்தில் காத்திருக்கு கன்னிராசி அன்பர்களே. அதே போல் நிறைய ஆன்மீக பயணங்கள் இன்னும் சொல்வோமே ஆனால், காசி கயா யாத்திரை, அல்லது திரிவேணி சங்கமம், அல்லது ரிஷிகேஷ், இந்த மாதிரி ஆன்மீக யாத்திரைகள் நிறைய சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அது சின்ன குழந்தையாக கூட இருக்கும், அப்பா அம்மா போவாங்க, கூட போயிட்டு வந்துடும். ஒரு குழந்தை 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, அந்த தாத்தா பாட்டி இருக்கும், அது கூட போயிட்டு வந்துடுவோம். அப்போ கன்னி ராசியாக இருப்பீர்களே ஆனால் ஆன்மீக தொடர்பு ஏற்படும். ஆன்மீக குருமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆன்மீக குரு மடாதிபதிகளை சந்திக்கக்கூடிய, நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள், வாடாப்படான்னு பேசக்கூடிய வகையில் உங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். பக்தியிலே மனம் இறங்கும், பக்தியில் தலைப்பீர்கள். பக்தி, இறை வழிபாடு, ஞானம், அல்லது நம்முடைய ட்ரெடிஷ்னலான அந்த விஷயங்கள், புராணங்கள், இதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய பாவங்கள் குறையும். ஜென்மாந்தரத்திலே இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள், அந்த கர்ம தோஷங்கள் விலகி நல்ல முறையில், அதி அற்புதமான முறையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த ஆங்கில புத்தாண்டு அமைகிறது கன்னி ராசி அன்பர்களே. சரி, வருமானம் எப்படி சாமி இருக்கும்? தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும்? கன்னி ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் ராசிக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், அந்த 10ஆம் பாவத்தை சனி பகவான் திரிகோணத்தில் பார்க்கிறார். இந்த வருஷம் முழுவதும் பார்க்கிறார். அப்போ நிலையான உத்தியோகம், ஸ்திரமான உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கன்னிராசி என்பர்களே. ஒரு சின்ன வேலையாக இருக்கும், இருக்கிற வேலையை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஸ்திரமான உத்தியோகம் அங்கு உங்களுக்கு கிடைக்கும். கவலை வேண்டாம், உத்தியோகம் பற்றிய கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே. நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும், டிரான்ஸ்ஃபர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருத்தர் சென்னையில் இருப்பார், அவரை தூக்கி அப்படியே நேராக டெல்லியில் போடலாம், உத்தரகாண்டில் போடலாம். உத்தரகாண்டில் ஒருத்தர் இருப்பார், அவரை தூக்கி நேராக தெலுங்கானாவில் போடலாம். அப்போது டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருக்கீங்க, ஜப்பானில் இருக்கீங்க, உங்களை தூக்கி எங்கேயா கனடாவில் போடுவாங்க.
நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க, உங்களை தூக்கி எங்கேயாவது கொண்டு வந்து துபாயில் போடுவாங்க. அப்போ இடமாற்றங்களுக்கான காலங்கள் உண்டு. டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள், அது நீங்கள் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி தான், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி தான். அரசியலில் ஈடுபட்டிருக்கீங்க, உங்கள் தொகுதியிலேருந்து மாற்றி இன்னொரு தொகுதியில் நிற்க வைப்பாங்க. அப்போ இடமாற்றத்திற்கான காலம் கன்னி ராசி அன்பர்களே. அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் எந்த ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி தான், கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி தான், உள்நாட்டு வேலையாக இருந்தாலும், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் ஸ்திரமான உத்தியோகம் கிடைக்கும், நிலையான உத்தியோகம். சனி பார்க்குறார். நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த 2024 பொறுத்தவரையிலும் 10ஆம் பாவத்தை கன்னிராசிக்கு தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ நிலையான உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு வேலையே இல்லை சாமி, இந்த ஜனவரி மாதம் அல்லது மார்ச் மாதம் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் சாமி. நான் இந்த மாதிரி ஒரு ஹையர் பொசிஷனில் நல்ல ரேங்கில் இருந்த சாமி, நான் மாதம் ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம், மாதம் எனக்கு ஒரு 4 லட்ச ரூபா சம்பளம், மாதம் எனக்கு ஒரு 40 லட்ச ரூபா வருமானம். கவலைப்படாதீர்கள் கன்னிராசி அன்பர்களே, ஜனவரி 20 தேதிக்கு மேலே வேலை கிடைச்சிடும். ஜனவரி மாதமே வேலை கிடைச்சிடும். அப்போ இந்த 2024 பொறுத்தவரையிலே உழைக்கும் வர்க்கத்திற்கு, குறிப்பாக உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு என்று அதி அற்புதமான முறையில், சிறப்பான முறையில் உங்களுக்கு இந்த 2024 அமைகிறது. நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும். எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள், வம்பு வழக்குகள், தேவையில்லாமல் உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ரிப்போர்ட் கொடுக்கறது, அல்லது தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், செய்யாத குற்றங்களுக்கான வீண்பழி தண்டனைகள், சிறை தண்டனைகள், இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே, இந்த குற்றங்கள் எல்லாம் குறையும். கன்னி ராசி அன்பர் அவன் தப்பு பண்ணலப்பா, அவன் நியாயமானவன்ப்பா அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டர் கிடைப்பாங்க. அதுதான் இந்த சனி கர்மஸ்தானத்தை, தொழில் ஸ்தானத்தை, கர்மஸ்தானத்தை சனி பார்க்கறதால் என்ன நன்மை ஏற்படும்னா இதுதான் நடக்கும். அப்போ இந்த பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டில் அவங்க எதிரிகள் காணாமல் போவாங்க. விஷயம் தெரியாமல் யாராவது உங்களை எதிர்த்து நின்றுட்டாங்கன்னா அவங்க எதிரிகள் காணாமல் போவார்கள். அப்போது கன்னி ராசி அன்பர்களே, எதிரிகளை நீங்கள் துவம்சம் செய்வீர்கள், அடித்து நொறுக்குவீங்க. உங்களை எதிர்க்கும் சக்தி யாருக்கும் இருக்காது. அப்பேற்பட்ட பேர் ஆற்றலை இந்த 2024 புதிய புத்தாண்டு உங்களுக்கு வழங்குகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தொழில் அமைப்புகள், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, இந்த பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் இந்தியாவில் இருக்கலாம், அப்ராடில் இருக்கலாம், வெளிநாடுகளில் இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், பெரிய ஐடி சென்டராக இருக்கலாம், இல்லை ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே போல் மால் சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் எடுத்து நடத்தக்கூடியவர்கள், மடாதிபதிகள், ட்ரஸ்ட்டு வச்சு நடத்தக்கூடியவங்க, சேட்டலைட் சேனல்ஸ், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் தலைவர்கள், அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் அல்லது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு 10-15 விஷயத்தை எடுத்து செய்வாங்க. குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்களாக இருக்கலாம். ரொம்ப குறிப்பாக நாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், அதே போல் ஆடிட்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், சின்ன சின்ன விஷயத்தில் விவசாய நிலத்திலிருந்து பருத்தியில் ஆரம்பித்து ஷோரூம்ஸ் வரையிலும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, முட்டை பண்ணைங்க, கோழி பண்ணைங்க, இன்னும் நிறைய விவசாய பண்ணைகள், ஃப்ளவர்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிஸு, கார்மெண்ட்ஸு, அதே போல் பில்டர்ஸு, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெயினாக பில்டர் தொழில் செய்யக்கூடியவங்க,
மினரல்ஸ் தாது பொருட்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்ட் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பணங்காசு கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் கன்னி ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கன்னி ராசிக்கு அதி அற்புதமான புதிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களை பற்றி புரிஞ்சிக்காதவங்க கூட நல்ல முறையில் அவங்க புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். ஃபேமிலி சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த 2024 புத்தாண்டை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி என்பர்களே, கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன மன கஷ்டங்கள், ஸோ அந்த மாதிரியான கப்பிள்ஸ் பிரிஞ்சிருக்காங்கன்னா திரும்ப ரீஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. சந்தோஷமான மன வாழ்க்கை, சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலியில் நல்ல மகிழ்ச்சியான ஃபேமிலியாக உங்களுக்கு அமையும். பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பொம்பளை பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகுது, ஆம்பளை பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பையன் பேச மாட்டேங்கிறான், மருமக தனியாக அப்படி போயிட்டாங்க, பெற்றோர்களுடைய தவிப்பு அல்லது பிள்ளைகளை பற்றிய கவலைகள், பிள்ளைகள் கல்வி பற்றிய கவலைகள், பிள்ளைங்களுடைய திருமணத்தை பற்றிய கவலைகள், அல்லது குடும்ப பெண்கள் மெயினாக நாம் சொல்லிடுறோம், வேலைக்கு போகிறவங்க கூட பரவாயில்ல, அதான் அந்த குடும்ப பெண்கள் இருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். குடும்ப பெண்கள் அவங்க கணவரை பற்றிய கவலைகள், உடல்நிலை ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலைகள் எல்லாம் விலக போகுது. இந்த புத்தாண்டில் உங்கள் கவலைகள் எல்லாம் விலக போகுது கன்னிராசி அன்பர்களே. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விலகி அதில் ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் இடப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை, உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பிகளோட அல்ல சித்தப்பா பெரியப்பா பங்காளிங்க பிரச்சனை, மெயினாக இந்த சொத்தால் இடத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட விலகி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களே. அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கலாம், மனசில் தேவையில்லாத பயங்கள், மனக்குழப்பங்கள், எங்கே போனாலும் நான் எதை எடுத்தாலும் ஒரு தடையாக இருக்குது சாமி, நான் எதை செஞ்சாலும் அதில் ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரியே நடந்துக்கிறாங்க, எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது, நான் நிறைய முயற்சி எடுக்கிறேன், என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, அந்த மாதிரியான மனக்குமுறல்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கான வெற்றி பாதை தொடக்கம் பிறக்கின்ற இந்த 2024 அதே அற்புதமாக இருக்கும். அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், மூன்றாவது திருமணம் அல்லது தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், இன்னும் சொல்லப்போனால் திருமண யோகங்கள் கைகூடும். காதல் திருமணங்கள், அதே போல் குழந்தை பாக்கியங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் நான் ஒரு 4 வருஷமாகுது, 5 வருஷமாகுது, இன்னும் குழந்தை பிறக்கல சாமி, கவலை வேண்டாம், அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. பிறக்கின்ற 2024 நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், அப்போ எல்லா வகையிலும் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அதி அற்புதமான வருடமாக இந்த 2024 அமைகிறது. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக நம்ம இதை சொல்லணும். கன்னி ராசிக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கடன் சார்ந்த மன கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே, இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். அவன் நிறைய விஷயங்களை நாம் பேசிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்களை நாம் சொல்லிக்கிட்டே வரலாம்.
கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல உயர்வையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது. அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் விருச்சக ராசி அன்பர்களே. பிறக்கின்ற இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான வருஷமாக உங்களுக்கு அமையணும்னு அன்னை வாராகியிடம் பிரார்த்திக்கிறேன். விருச்சக ராசி நேயர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது. எல்லா வருஷமும் ரொம்ப முக்கியம்தான். பட்டு நிறைய தொடர்ந்து ஒரு 8-10 வருஷமாக விருச்சக ராசிக்கு தொடர்ந்து பாதிப்புகள் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா ரொம்ப க்ளோஸாக நான் ஒரு வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிதுனத்துக்கு பிறகு அது விருச்சகம்தான். ஏன்னா அவ்வளோ ட்ரபுள்ஸ் எக்கச்சக்கமான, அதாவது விருச்சகத்தில் பெரிய அரசியல் தலைவர்களையும் நம்ம பார்க்குறோம். உயர்ந்த பொசிஷனில் நல்ல முதல்நிலை அரசியல் தலைவர்களாகவும் அவங்க இருக்காங்க. அதே சமயத்தில் கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு ஜாப், அந்த மாதிரியான விருச்சக ராசி அன்பரையும் நம்ம பார்க்குறோம். அப்போது விருச்சக ராசியை பொறுத்தவரையில் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையப்போகுது விருச்சக ராசி நேயர்கள். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் எல்லாருக்கும் சொல்லுவாங்க உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்குது, அஷ்டம சனியில் பாதி கஷ்டங்கள் விருச்சக ராசிக்கு கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. யூ டோன்ட் வரி. எது எப்படி இருந்தாலும் குருவுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போது. இந்த 2024 முழுவதுமே கலர்ஃபுல்லாக இருக்க போகுது. யாராவது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. ஏன்னா இந்த மார்ச் மாதத்தில் இருந்து குரு பெயர்ச்சி நடக்க போது. அந்த குரு பெயர்ச்சி நடந்ததுனாக்கா ரிஷபத்துக்கு குரு போயிடுவார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு நேர் பார்வையாக, சமசப்தம பார்வையாக விருச்சகத்தை பார்ப்பார். அப்படி விருச்சகத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக விருச்சக ராசி அன்பர்களே, அந்த அஷ்டமசனி கண்டகச்சனி எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அவை விலகும். 2 விஷயம். 1 ராகுவுடைய திரிகோணம், கேதுவுடைய பார்வை, சனியுடைய அர்த்தாஷ்டமம். இந்த 3ம் விருச்சக ராசியை படாத பாடுபடுத்தி எடுக்கும். எல்லாம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும். பணங்காசு செலவாயிட்டே இருக்கும், வீண் விரயமாயிட்டு இருக்கும். பைப்புலேருந்து தண்ணி வர கதையா, மடையை திறந்தால் தண்ணி வர கதையா, ஒரு குளத்தையோ ஏரியோ வெட்டி விட்டோம்னா எப்படி ஃப்ளோவாக தண்ணி போதோ அதை போல் பணம் விரயமாயின்னு இருக்கும். வேலை நடக்காது, எடுக்கின்ற முயற்சி நிறைவடையாது. கால நேரங்கள் மட்டும் செலவாகிட்டே இருக்கும், கூடுதலாக பணமும் செலவாகிட்டே இருக்கும். வீண் விரயங்கள், வீண் செலவுகள் தடுக்கப்படும் விருச்சக ராசி நேயர்களே. இந்த வருஷம் 2024 பொறுத்த வரையில் வீண் செலவுகள் குறையும். அப்போது தொடர்ந்து கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட விருச்சக ராசி என்பர்களே, இந்த 2024 மார்ச் மாதம் குரு பெயர்ச்சி ஆன உடனே உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போயிடும். 10 கெட்டவன் இருந்தாலும் குருங்கிற ஒரே ஒரு நல்லவருடைய சுபருடைய பார்வை படுமே, ஆனால் 10 பாவிகளும் அங்கே மன்னிக்கப்படுவார்கள். அதை போல பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 விருச்சக ராசிக்கு அமோகமாக உள்ளது. குருவுடைய நேரடி பார்வை, குரு பார்க்க கோடி நன்மை, இந்த வார்த்தைகள் எல்லாம் விருச்சக ராசிக்குத்தான் பொருந்தும். எனதருமை விருச்சக ராசி நேயர்களே, அப்போ தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும்? நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ். விருச்சக ராசி என்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வருடம் 2024 அதி அற்புதமான வருஷமாக உங்களுக்கு அமையப்போகுது. தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கூட கைகூட போகுது, கற்பனைகள் எல்லாம் கைகூட போகுது, கனவுகள் நிறைவேறும். என் பிஸ்னஸ் இவ்வளோ தூரம் டெவலப் ஆகணும்னு நினச்சேன், நான் இவ்வளோ தூரம் டெய்லி பிஸ்னஸ் கொண்டு வரணும்னு நினச்சேன், அது எல்லாமே நடக்க போகும்.
அப்போ இந்த 2024 பொறுத்தவரையிலே விருச்சிக ராசிக்கு தொழில் அமைப்புகளுக்கு சிறப்பாக உள்ளது. உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சிம்ம ராசி, அதை தொழில் ஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த சனி பகவான் நேர் பார்வையாக பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது ஸ்திரமான தொழில் அமையும், நிலையான தொழில், நிலையான உத்தியோகம், நிலையான வியாபாரம். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இல்லையா, ஒரு நாள் கம்மியாக இருக்கும், ஒரு நாள் அதிகமாக இருக்கும். இனிமேல் அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்காது, ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் இருக்கும். அப்போ வியாபாரத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியை வச்சுருக்கீங்களா, ஒரு சின்ன சின்ன கம்பெனிகளாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு 3000 பேர் 4000 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்கலாம். தொழில் அமைப்புகள் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், காரிய தடைகள் விலகும், உங்கள் கம்பெனிக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் அதெல்லாம் நல்ல முறையில் கிடைக்கும். அதே போல் பிஸ்னஸ் செக்டர் நல்லா இருக்கும், ப்ராஃபிட் நல்லா இருக்கும், இன்புட் அவுட்புட் ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். புதிய பையர்ஸ் உங்களுக்கு நல்லபடியாக கிடைப்பாங்க. ஏற்றுமதி தொழில்கள் சிறப்பானதாக இருக்கும், கார்மெண்ட்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, டிரான்ஸ்போர்ட்ஸு, இந்த தொழில்கள் எல்லாம் சிறந்து விளங்கும். சனியுடைய பார்வை இரும்பு தொழில்கள், ஐடி செக்டர்ஸ், இந்தியாவுடைய பொருளாதாரமே சிறப்பானதாக இருக்கும். மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது இந்தியாவுடைய பொருளாதாரம் பல மடங்கு வளர்ச்சி அடைய போகுது. இன்னும் சொல்ல வேண்டுமே ஆனால் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், ஒரு பெரிய பில்டராக இருக்கலாம், பில்டர்ஸ், அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள், ரோடு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடிய ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, டெண்டர் பிஸ்னஸ், குவாரிகள், மணல், தாது பொருட்கள், கனிம வளங்கள், மினரல்ஸ் தொழில் செய்யக்கூடிய குரூப் ஆஃப் கம்பெனிஸு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், கோல்டு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃப்ளவர் எக்ஸ்போர்ட்டு, ப்ரொவிஷன்ஸு, அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்கூல் செக்டர்ஸ், எஜுகேஷன் செக்டர்ஸ், பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த 2024ஆம் ஆண்டு தொழிலுக்கு கை கொடுக்கும். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லாம் உயர்ந்து நிற்கும், நல்ல வளர்ச்சி. இன்றைக்கி ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் தான் நல்ல இன்கமே, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள். இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு கடன் இல்லா ஆண்டாக இருக்கும். புதுசாக நீங்கள் எதுவும் கடன் வாங்க மாட்டீங்க. மேபி அது பழைய கடன்கள் இதாக வேண்டுமானால் உங்களுக்கு இருக்கலாமே தவிர புதிய கடன் உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. கடன் பிரச்சனைகள் குறையும். குறிப்பாக விருச்சிக ராசிக்கு கடனே அடைய மாட்டீங்களா, வட்டியே கட்ட முடியல சாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த விருச்சிக ராசி நம்ம பார்க்குறோம், காதப்பட கேட்குறோம், எங்கெங்கிருந்தோலாம் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, வெளிநாடுகளில் இருந்தால் கூட ஃபோன் பண்ணுறாங்க. என்னால் கடன் பிரச்சனை தாங்க முடியல சாமி, கொஞ்சம் ஒரு வழி சொல்லுங்கள் எங்களுக்கு. நிச்சயமாக விருச்சிக ராசி என்பவர்களே கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். 30 கோடி 40 கோடி கடன் இருக்குங்க சாமி, ஒன்றும் காரணம் அதுக்கெல்லாம் ரெமெடி உண்டு. இது எப்போ குறையும், குறையுமா குறையாதா, உங்களை காப்பாற்ற முடியுமா, எந்த நாளில் உங்களுக்கு கடன் குறையும், இது எல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை தான் பேசும். அப்போ கடன் சுமைகள் குறையும். அதே போல் வம்பு வழக்குகள், போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனால் அது தொழில் போட்டியாக இருக்கலாம், அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளாக இருக்கலாம், தொழில் ரீதியாக வந்திருக்கலாம்.
அதே போல் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப போட்டியாக இருந்திருக்கலாம், குடும்பத்தில் உறவு முறைகளில் ஏற்படக்கூடிய போட்டிகளாக அது இருக்கலாம். அப்போது வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல, வெளியே சொசைட்டியில், மார்க்கெட்டில் அப்போ போட்டி பொறாமைகள் இருக்குமே. ஆனால் அரசியல் நெருக்கடிகள், அரசியல் பழிவாங்குதல், வேணுமனே ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைப்பது, வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், இதெல்லாம் கடந்த காலங்களில் 2022, 2023 விருச்சிக ராசிக்கு அனுபவித்திருப்பார்கள். அந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் விலகி போட்டி பொறாமைகளிலிருந்து விலகக்கூடிய அன்னை வாராகி உங்களுக்கு துணை நிற்பாள். இதுக்கு என்ன சாமி பண்ணுறது? அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போது போட்டி பொறாமைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி அன்பர்களே. அதே போலத்தான் உத்தியோகம், ஜாப், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி நேயர்களே நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். வேலைக்கே போல சாமி, எங்கள் வீட்டுக்காரு சும்மா தான் இருக்கார், கவலையே வேண்டாம், வேலைக்கு போவார். பையனுக்கு வேலை கிடைக்கல, பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, மருமகளுக்கு வேலை கிடைக்கல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் வேலை வாய்ப்புகள் உருவாகும். இன்னும் சொல்லப்போனால் வேலை நல்ல முறையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி புதிய வேலைகள் உருவாகும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் விருச்சிக ராசி அன்பர்களே. என்னுடைய ஐஆர் ஆஃபீஸர் என்கிட்ட பேசலை, என்னுடைய பாஸ் என்கிட்ட பேசலை, அல்லது நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு பொண்ணு எனக்கு எதிரியாக இருக்காங்க, ஒரு லேடி எனக்கு ஒரு எதிரியாக இருக்காங்க, அல்லது ஒரு ஜென்ஸ் எனக்கு எதிரியாக இருக்காங்க. வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என் மனசில் வேலைக்கு போகிறது, என்னுடைய வேலையை ரெக்கக்னைஸ் பண்ணல, ஆத்தரைஸ் பண்ணல, ஸோ எனக்கு வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல, இல்லை எனக்கு நல்ல சேலரி இல்லை, எனக்கு ப்ரமோஷன் இல்லை, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. இந்த 2024 வேலை வாய்ப்புகள் நல்ல முறையில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ரினிவல்ஸ், விசா ரினிவலாக இருக்கலாம், அல்லது ஜாப் ரினிவலாக இருக்கலாம், அது சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், என்கொயரிஸ், இதெல்லாம் கூட போகலாம். இதெல்லாமே கூட நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஏதாவது ட்ரபுள் இருந்ததுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அம்பாளுடைய வாராகியுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு, சரி பண்ணிக்கலாம். அதே போல தான் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் பதவியால் வரக்கூடியது, போட்டி பொறாமையால் வரக்கூடிய வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் சொத்து பிரச்சனைங்க, அண்ணன் தம்பிங்க பிரச்சனைங்க, குடும்ப பிரச்சனைங்க, இன்னும் சொல்லப்போனால் மறைமுகமான பிரச்சனைகள். எதெல்லாம் மறைமுகமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சொத்து பத்து சம்பந்தப்பட்டது, மந்திர மாந்திரீகங்கள் சம்பந்தப்பட்டது, மாந்திரீக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை, உடல்நிலை ஆரோக்கியம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு அனுகூலமான கால நேரங்கள் கைகூடி வருகின்றன. ஏன்னா நம்ம அந்த விருச்சிக ராசியை பார்க்குறோம், எவ்வளோ கஷ்டங்கள், மெயினாக பொருள் விரயம், தன விரயம், மனசு எப்போ ஒரு குழப்பம், மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு பயம், ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு ஃபியர்னஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விருச்சிக ராசி அன்பர்களே. இந்த 2024 பொறுத்தவரையிலே தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இடம் விற்கவே மாட்டேங்குது, விற்காத இடங்கள் விற்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், பணம் கொடுத்த இடத்துலேருந்து திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாள் அது கொடுத்துருங்க, ஏமாத்திரன்னு நினைக்கிறாங்க, கொடுக்கவே மாட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபைட் பண்ணி வாங்க. வராத பணங்காசுகள் வந்து சேரும். வீடு கிரகப்பிரவேசம், வீடு கட்டி முடிக்கிறது, வீடு வாங்கிறது, அந்த மாதிரியான யோகங்கள் அமையும். வீட்டில் நல்ல மங்கள விசேஷங்கள் நடைபெறும். திருமண யோகங்கள் கைகூடும். திருமணத்தை பொறுத்தவரையிலே விருச்சிக ராசி என்பவர்களே 30 வயசு ஆகுது, பொண்ணுக்கு 35, 36 வயசு ஆகுது, அல்லது பையனுக்கு 40 வயசு ஆகுது. இந்த மாதிரி திருமண தடைகள் இருக்குமேயானால், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம்,
திருமண தடைகள் இருக்குமே ஆனால் விருச்சிக ராசி அன்பர்களே அந்த திருமண தடைகள் விலகும். திருமணத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் திருமண உறவுகள் மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்கள் பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில் போயிருந்தாங்கன்னா அவங்க திரும்பவும் மீண்டும் வீட்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொம்பளை பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, ஒரு வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் திருப்பி கூப்பிட்டு வந்துடலாம். அதெல்லாம் அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய கருணை. அப்போ இந்த 2024 குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். மங்கள விசேஷங்கள், திருமணங்கள், சீமந்தம் போன்ற மங்கள விசேஷங்கள் நடைபெறும். குழந்தை பாக்கியங்கள் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்கள், குழந்தை பாக்கியம் உருவாகும். திருமண தடைகள் விலகும். மெயினாக செய்வினை கோளாறுகள் விலகும். வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகும். அதே போலத்தான் உங்களுக்கு தீராத பிரச்சனைகள், விற்காத இடங்கள், அந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு நல்ல முறையில், அதி அற்புதமான முறையில், சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையப்போகுது. வளர்ச்சியை தரக்கூடியதாக அமையும். வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கும். தொழில் துறைகள் சிறந்து விளங்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். ஆரோக்கியம், ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மறைமுகமான பிரச்சனைகள் விலகும். அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் விருச்சிக ராசிக்கு சிறப்பான முன்னேற்றம் அமையும். அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. மகர ராசி அன்பர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த 2024 வருஷம் மகர ராசிக்கு எல்லா வகையிலும் சிறப்பான ஒரு முறையில், அதி அற்புதமான ஒரு முறையில் அமைய வேண்டும் என்று நான் வாராகியை பிரார்த்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. மகர ராசி நேயர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? 2024 வருஷம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டாங்கன்னா மகர ராசிக்கு சிறப்பானதாகத்தான் அமைய வேண்டும். நல்லா தான் இருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை மகர ராசி அன்பர்கள், எத்தனையோ வெளிநாடுகளில் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்கள் பலவிதமான கஷ்டங்கள், ஒரு நல்ல செட்டில்டான ஃபேமிலியாக இருப்பாங்க, வெல் செட்டில்டான ஃபேமிலியாக இருப்பாங்க. அவங்களுக்கே கூட பசங்க, ஜாபு, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஃபேர்னஸ்ஸு, ஹெல்த்து, இந்த மாதிரி நிறைய ட்ரபிளில் போய் அவங்க மாட்டிப்பாங்க. அப்படி இல்லைன்னா மெயினாக ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளம் ஏற்படும். அப்படி இல்லைன்னா ஃபேமிலி ரிலேட்டடாக ஏற்படும். அப்படி இல்லைன்னா விசா ரிலேட்டடாக ஏற்படும். அப்போ நமக்கு தெரிஞ்சு மகர ராசி அன்பர்கள் கடந்த காலங்களில் குறிப்பாக ஒரு 5 வருஷம் அல்லது ஒரு 3 வருஷம் மெயினாக சொல்லணும், 2021, 22, 23, இந்த 3 வருஷமும் மகர ராசியை பொறுத்தவரையில் ஒரு சோதனை காலமாகத்தான் அமைந்திருக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதிலும் குறிப்பாக ஜென்ம சனியாக சனி பகவான் மகர ராசியில் உட்கார்ந்தப்போ அவர் எப்பொழுதுமே 2.5 வருஷம் உட்காருவார்னா, மகர ராசியில் மட்டும் 1 வருஷம் கூடுதலாக ஒரு 3.5 வருஷம் ஒரே ராசியில் அவர் உட்காந்துட்டார். அதனால் மகர ராசி அன்பர்களை எந்த அளவுக்கு அப்படி கசக்கி புழிய முடியுமோ அந்த அளவுக்கு கசக்கி புழிஞ்சிட்டார். இல்லை சாமி, எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நான் சௌரியமாக இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன், இந்த சனி பகவானுடைய ஜென்ம சனியில் கூட நான் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்கள் வெறும் ஒரு 10% தான். 10% மகர ராசி அன்பர்கள் வேண்டுமானால், இல்லைங்க சாமி நான் வெல் செட்டில்டு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லலாமே தவிர, 90% தனுசு ராசி அன்பர்கள் இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ரொம்ப அவங்களுக்கு ஆட்டி படைச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நடந்து போகட்டும். கடந்த விஷயங்கள் கடந்து போனதாக இருக்கட்டும். பிறக்கின்ற இனிய புத்தாண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜென்ம சனி முடிகிறது.
நிச்சயமாக கடந்த காலங்களை விட 50% உங்களுக்கு இந்த வருஷம் பெஸ்ட்டாக இருக்கும். கவலை வேண்டாம் மகர ராசி என்ற ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த 2021, 22, 23 இந்த 3 வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்ததோ அதை விட ஒரு பெஸ்ட்டாக 50% பெஸ்ட்டாக உங்களுக்கு இந்த 24 அமையப்போகுது. அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பவர்களே, இனி வரக்கூடிய காலம் பாத சனி மட்டுமே. பாத சனி ஒருபோதும் பாதகத்தை செய்யாது. இப்போ ஜென்ம சனியாவது ஜென்ம கர்மா என்னவோ, இந்த ஜென்மா எந்த கர்மாவுக்காக இந்த ஜென்மா எடுத்தோமோ அந்த வேலையெல்லாம் அங்கே வாங்கிடுவார். எங்கே போய் நீ ஏமாற்றிட்டு வந்தியோ அங்கே போய் ஏமாந்துட்டு வந்துடுவார். அதெல்லாம் செக்கில் ஆட்டின போட்ட தானியங்களை போல் சக்கை தனியாக சாறு தனியாக எடுத்துடுவார். ஆனால் அந்த ஜென்ம சனி என்பது முடிஞ்சிட்டு பாத சனி என்பத ஒரு லாஸ்ட் ஒரு பீரியடுக்கு தான் இப்போ மகர ராசி அன்பர்கள் வந்திருக்கிறார்கள். அப்போ இந்த 2024 பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்களே 50% உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் காத்திருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, சிறப்பான எதிர்காலம், சிறப்பான வருஷமாக உங்களுக்கு இது அமையப்போகுது. மெயினாக 2 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். குரு பயிற்சி ஒன்று நடக்க போகுது அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். மகரத்தை பொறுத்தவரையில் இப்போது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போ போகிறாரு? மார்ச் மாதம் எண்டில் போகிறார். அப்போ அந்த குரு பயிற்சி நடந்து 2024 மார்ச்சில் அந்த குரு பயிற்சி நடந்துருச்சுனாக்கா மகர ராசிக்கு நல்ல ஒரு எதிர்காலமாக இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை 5, 9 இந்த குரு உக்காந்துப்பார். திரிகோண தொடர்பு ஏற்படும். அப்போது 9ல் குரு இருந்தாலும் 5ல் குரு இருந்தாலும் அந்த ஜாதகனை அந்த குரு காப்பாற்றுவார். அந்த குரு அந்த ஜாதகனை காப்பாற்றும். அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே, ஒரு 3 மாதம் ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் மார்ச் மாதம் வரலாம் கொஞ்சம் அப்படி லேசாக அப் அண்ட் டவுன்ஸ் தெரியும். பட்டு ஆஃப்டர் மார்ச் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். கடந்த வருடங்களை விட அல்லது கடந்து வந்த வருடங்களை விட நிச்சயமாக இந்த 2024 மகர ராசிக்கு நினைத்த காரியத்தை வெற்றியை தேடித்தரும். உங்களுடைய கனவுகள், நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, என்னெல்லாம் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். மகர ராசி அன்பர்களே, ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு வீடு வாங்கணும் அல்லது ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. 7 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் உங்களுக்கு அது நடக்கும். 7 சனியில் வீடு வாங்க முடியுமா? 7 சனியில் வீடு கட்ட முடியுமா? அதெல்லாம் சும்மா. இந்த சனி பகவான் உங்களுக்கு அதை நடத்தி கொடுப்பார். இந்த 2024 நீங்கள் வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், அல்ல கட்டின வீட்டையே கூட வாங்கலாம். அதுக்கு ஒரு இடத்த வாங்கி வைக்கலாம். அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்கும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு இடத்த விற்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. சாமான்யமாக அந்த இடத்த விற்க முடியாது. அவங்க வெளிநாட்டில் இருக்கலாம், உள்நாட்டில் இருக்கலாம், என்னென்னமோ முயற்சி பண்ணுவாங்க. அந்த இடம் விற்கவே விற்காது. தொடர்ந்து தட்டி 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 போயின்னு இருக்கும், தள்ளி 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 போயின்னு இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அந்த கடனை அடைக்க முடியாது. ஒரு பக்கம் அந்த கஷ்டங்கள் இருக்கும், வட்டி கட்ட முடியாது. இன்னொரு பக்கம் இந்த இடம் விற்கலையேன்ற அந்த மன உளைச்சல் இருக்கும். அப்போ விற்காத இடங்கள் கூட, இது விற்றா நான் செட்டில் பண்ணுவேன் சாமி, நான் கடனை அடைக்க மாட்டேன்னு சொல்ல, இன்னொருத்தர் காசு எனக்கு வேணாம். ஏன்னா சனியுடைய வீடு, மகரம் என்பது சனி, நேர்மையானவர்கள், முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அடுத்தவங்களுக்கு கஷ்டத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது நியாயமாக நடந்துக்கக்கூடியவங்க, கொஞ்சம் சிக்கனமாக இருக்கக்கூடியவங்க. அப்போது அந்த இடம் விற்றுதானே கடன் அடைச்சிடலாம் சாமி. நிச்சயமாக அந்த மாதிரி விற்காத இடங்கள் உங்கள் கடன் சுமை அடைய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வருஷத்தில் அந்த இடங்கள் விற்கும்.
அதே போல் வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் எனக்கு அம்மா வீட்டிலேருந்து வரணும், எனக்கு மாமியார் வீட்டிலேருந்து வரணும், எனக்கு மனைவி சைட்லேருந்து வரணும், எனக்கு கணவர் வீட்டிலேருந்து வரணும், சித்தப்பா கையெழுத்து போடல, பெரியப்பா கையெழுத்து போடல, பெரியப்பா பசங்க அத்தை பசங்க கேஸ் போட்டிருக்காங்க, குடும்ப பிரச்சனைகள் குடும்ப சொத்துக்கள் இருக்குமே ஆனால், அல்லது ரொம்ப நாளாக பாகப்பிரிவினையே பண்ணாமல் இருக்க அண்ணன் தம்பிங்க சொத்து, இல்லை அப்பா நான் கொடுக்க மாட்டேன்னு உட்காந்துருக்காரு, இந்த மாதிரி நிறைய ட்ரபிள்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை அந்த சனி உங்களுக்கு பிடிச்சி வச்சுட்டு இருப்பார். அப்போ அந்த மாதிரியான ட்ரபுள் இருக்குமே ஆனால், அந்த மாதிரியான சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அந்த சொத்து தான் தடையாக இருக்குமே ஆனால், இந்த 2024 அந்த தடைகள் விலகும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, அப்போ விற்காத இடங்களும் விற்கும். நல்ல முறையில் சிறப்பான முறையில் கடன் சுமைகள் அடையும். கவலைகள் வேண்டாம். 2024 சிறப்பான ஆண்டு மகர ராசி அன்பர்களே. சரி, வருமானங்கள் எப்படி இருக்கும்? தொழில்துறைகள் எப்படி இருக்கும்? வருமானத்தை பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். எனி பிஸ்னஸ், ஒரு கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களா, சின்ன சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், பெரிய சிப்காட் நிறுவனங்களாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ளவர் எக்ஸ்போர்ட்டு, அல்லது பூக்கள் வியாபாரம், மளிகை சாமான், விவசாய பொருட்கள், விவசாயிகள், அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், மெயினாக பில்டர்ஸ், பூமி சார்ந்த தொழில்கள், விவசாயிகள், அதே போல் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கனிம வளங்கள், மண், கல், ஜல்லி, கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்ப்பரேட் நிறுவனங்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஒரு 15-20 தொழிலை ஒன்றா செய்வாங்க ஒரு குரூப்பாக. அப்போ குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். ஏன்னா அடுத்தடுத்து இப்போ எலெக்ஷன்ஸ்லாம் வருது. 2024 ஒரு எம்பி எலெக்ஷன் வருது. நாடு முழுவதும், உலகம் முழுவதுமே கூட அங்கங்கே இப்படி எலெக்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும்? நமக்கு சீட்டு கிடைக்குமா? ஜெயிக்க முடியுமா? அப்போது அரசியல் தலைவர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, சேட்டலைட் சேனல்ஸ், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அப்போது இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால், ஒரு டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஒரு கோல்டாக இருக்கலாம், ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸாக இருக்கலாம், பெரிய மில்லிங் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ், பணங்காசு கொடுக்கல் வாங்கல், அந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், மெயினாக எஜுகேஷன் செக்டர், ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்த, டியூஷன் சென்டரு, அப்புறம் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மெயினாக ஷோரூம்ஸு, இது எல்லாத்தையும் விட ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட், இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள். அந்த பிஸ்னஸை பொறுத்தவரையில் நீங்கள் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த நாட்டில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பிஸ்னஸ், உங்கள் தொழில், நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் சிறப்பானதாக இருக்கும். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் சிறந்து விளங்குவீர்கள். பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். பிஸ்னஸில் நல்ல டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, அப்போ தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வம்பு வழக்குகள், நிச்சயமாக கடன் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். கடனை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ இந்த 2024 பொறுத்தவரையிலே நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே, கடன் சுமைகள் குறையக்கூடிய, கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஆண்டாக அமைகிறது. அதே போல் பிஸ்னஸ்லேயும் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மெயினாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு, ஐடி செக்ஷன், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லாம் நல்ல முறையில் வளர்ந்து வரும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே.
உங்கள் தொழிலில் கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள், ஒரு டவுன் பீரியடு அல்லது பிஸ்னஸ் லாஸு, இதெல்லாம் நிச்சயமாக மகர ராசிக்கு இருந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் விட்டு வெளியில் வந்து சிறப்பான முறையில் இந்த 2024 மகர ராசிக்கு அற்புதமான வருஷமாக உங்களுக்கு அமைய போகுது. அதே போல் தான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ, அது எந்த வேலையில் இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வேலை இடமாற்றங்கள் உருவாகும், கவனம் தேவை மகர ராசி என்பவர்களே. வேலையில் மாற்றங்கள் ஏற்படும், இடமாற்றங்கள் ஏற்படும், கம்பெனி மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு மற்றும் ப்ரமோஷன்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு மட்டும் அந்த இடமாற்றமும் இருக்கும், இடமாற்றத்தோடு சேர்ந்து ஒரு ப்ரமோஷனும் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும். அதே போல் தேவையில்லாத விண்பழி அவமானங்கள், கேஸு, வம்பு வழக்கு, கோர்ட்டு, இதெல்லாம் போலீஸ் கேஸு, சிறை தண்டனைகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் அவை எல்லாவற்றையும் கூட விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மகர ராசி அன்பர்களே. அப்போ வம்பு வழக்கெல்லாம் காணாமல் போகும் அல்லது வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் வீண்பழி அவமானங்கள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் விலகும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆரோக்கியம், ஹெல்த்து நல்லா இருக்கும். நோய் நொடிகள் இருக்குமே, ஆனால் அந்த நோய் நொடிகள்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள், உண்மையான மருத்துவம், உண்மையான மருத்துவர், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஆப்ரேஷன்ஸு, நியாயமான மருத்துவம் கிடைக்கும். அப்போ ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே. அதே போல் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், ஃபேமிலியில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையிலே கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நோய் நொடிகள் குறையும், பிள்ளைகளிடத்திலே அன்புகள் அதிகரிக்கும், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான பாசம் அதிகரிக்கும். வீட்டை விட்டு வெளியில் போன உறவுகள், அது பொம்பளை பசங்களாக இருக்கலாம், ஆம்பளை பசங்களாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியில் போன பிரிந்த உறவுகள் அவங்கெல்லாம் மீண்டும் வீடு திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு. காணாமல் போனவங்க கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கர்ம வினைகள் குறையும். அதுதான் நான் சொன்னேன், ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த காலங்களை விட, கடந்த 3 வருடங்களை விட இந்த வருஷம் 2024 தொழில் வளர்ச்சி, வருமானம், உத்தியோகம், குடும்பம், நோய் நொடிகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், போட்டி பொறாமைகள், மறைமுகமான பிரச்சனைகள், குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் சந்தோஷமான மங்கள நிகழ்ச்சிகள், திருமணங்கள்லாம் நடக்கும், சீமந்தங்கள் நடக்கும், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், மங்களகரமான நிகழ்ச்சிகள், மொட்டடிக்கிறது, காது குத்துறது, ஆயுஷோமோ, நல்ல விசேஷங்கள், மங்கள விசேஷங்கள், வீட்டில் மங்கள ஓசை கேட்கும், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் தாண்டவம் ஆடும். இன்னும் நிறைய 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 விஷயங்கள் நம்ம மகர ராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களே, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 வருஷம் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்முடைய மீன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமையட்டும். 2024 இந்த புது வருஷம் மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது? 12 மாதமும் அந்த ஒரு வருஷம் என்ன செய்ய போகுது? மீனராசிக்கு சப்போர்ட்டாக இருக்குமா? உயர்வை கொடுக்குமா? வளர்ச்சியை கொடுக்குமா? நிம்மதியை கொடுக்குமா? சந்தோஷத்தை கொடுக்குமா? மகிழ்ச்சியை கொடுக்குமா? 2024 வருஷம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். மீனராசி அன்பர்களே, ஒவ்வொரு வருஷமும் பிறக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு குழந்தை ஒரு திருவிழாவுக்கு போனால் என்ன ஒரு சந்தோஷத்தில் இருக்குமோ அதை போல் ஒவ்வொரு
பெயர்ச்சிகளும் அல்லது ஒவ்வொரு விசேஷமும் ஒவ்வொரு வருஷ பிறப்பும் வரும்போது எல்லாருடைய மனசும், அதுவும் குறிப்பாக புண்பட்ட மனசு, கஷ்டப்பட்டவங்க மனசெல்லாம் எதிர்பார்ப்போடு காத்திருக்கும். ஐயோ, இன்னிலிருந்து நமக்கு மாற்றம் வருமா, இன்னிலிருந்து நமக்கு நல்லது நடந்துருமான்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கும். அப்படித்தான் இந்த நியூ இயர் ராசி பலனும் உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் மீன ராசி அன்பர்களே. 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. அதிலும் உண்மையான 7.5 சனி இப்போதுதான் ஆரம்பம். உண்மையான 7.5 சனி இப்போதுதான் ஆரம்பம். இது நாள் வரையிலும் சனி ராகு தொடர்பு, சனி கேது தொடர்பு, இப்படி தான் உங்களுக்கு பிரச்சனை இருந்தது. மீனராசிக்கெல்லாம் என்னை பொறுத்தவரையிலும் நான் சொல்லணும்னா, கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக 2021, 2022, 2023, இந்த 21, 22, 23 இந்த 3 வருஷமும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் ஏதாவது நன்மை நடந்திருக்கலாமே தவிர ஒரு பெருசாக ஒரு மீனராசிக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மீனராசி அன்பர்கள் 2021 ஒரு பெரிய தொழில் ஆரம்பித்து தன்னிடத்தில், பெரிய தொழில்னால் என்னங்க, ஒரு சாதாரண ஒரு தள்ளு வண்ட கடை வச்சுருக்காரு, அவருக்கு ஒரு 10,000 ரூபா தண்டர் வாங்கி கடையை வச்சு ஒரு 50,000 ரூபா வண்டியை வாங்கி தொழில் ஆரம்பித்து அந்த தொழில் ஓடலைன்னா அந்த 50,000 ரூபா அவருக்கு கட்டுறது கஷ்டம். அப்போ அவர் நிலையிலிருந்து அடுத்தடுத்த உங்களை மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போது எனக்கு தெரிஞ்சு மீனராசி அன்பர்கள் 2021 நிறைய அன்பர்கள் புதுசாக தொழில் தொடங்கி லாஸ் ஆனது தான் மிச்சம். நிறைய பேர் வண்டி வாங்குறேன்னு சொல்லிட்டு காரை வாங்கி லாஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய நபர்கள் தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2-3 பிரான்ச்சஸ் எக்ஸ்ட்ரா போட்டு லாஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய நண்பர்கள் தொழில் தொடங்குறேன்னு சொல்லிட்டு புதுசாக வேலையை விட்டு போய் தொழில் தொடங்கியிருப்பாங்க. அப்போ மீன ராசி என்பர்களே, நான் உங்களை எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன் பாருங்கள். 21 கொஞ்சம் லாஸ் அதிகமாக இருந்திருக்கும், 22 லாஸ் அதிகமாக இருந்திருக்கும், 23 ஏதோ சமாளித்து பரவாயில்லன்னு வந்திருப்பீங்க. இதனால் இந்த 3 வருஷத்தில் கடனாளியானது தான் மிச்சம். இதைத்தான் கடந்த 3 வருஷம் சொல்லுது. அப்போ இந்த 2021, 22, 23 இது 3 வருஷமும் மீனராசிக்கு சரியாக அமையவில்லை. ஆக இந்த பிறக்கின்ற 2024 அந்த வருஷமாவது மீனராசிக்கு சிறப்பாக இருக்குமா என்று கேட்டால், எனதருமை மீனராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். நிம்மதியான வாழ்க்கை, உங்களை கிட்டேருந்து பூஸ்டப் பண்ணி கவனிச்சிக்கக்கூடிய ஒரு நல்ல சப்போர்ட்டர் இந்த 2024. கூட இருந்து கைப்பிடிச்சி ஜாக்கிரதையை, எப்படி ஒரு திருவிழாவில் சின்ன பசங்களுக்கு கைப்பிடிச்சுன்னா அவங்க தாத்தா பாட்டி கூப்பிட்டு போவாங்களோ, அதை போல் இந்த 2024 வருஷம் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம், உங்களுடைய குலதெய்வம், தெய்வ அனுகூலம் அதிகம். ஏன்னா தெய்வத்தை பற்றி சொல்கிறேன்னா, தெய்வ அனுகூலம் இந்த வருஷம் தெய்வ அனுகூலம் அதிகம். சுக்கிரன் வீட்டில் நிற்க போகிற குரு, சுக்கிரன் வீட்டில் அசுர குரு வீட்டில் இருக்கக்கூடிய தேவகுரு ரொம்ப ஜாக்கிரதையாக அழைச்சிட்டு போவார். அப்போ சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் 50% குறைஞ்சிரும். உங்களுக்கு என்ன மாதிரியான துன்பங்கள் இருந்தாலும் சரிதான். என்ன பெருசாக துன்பம் இருந்துட போகுது? ஒன்று ஹெல்த் இஷ்யூஸ், மாத்திரையாக சாப்பிட்டுன்னு இருப்பீங்க. காத்தால் ஒரு மாத்திரை, மதியானம் ஒரு 2 மாத்திரை, சாயந்தரம் 4 மாத்திரை. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய இருந்தார், அவர் சொல்லுவார், காத்தால் 4, மதியானம் 4, சாயந்தரம் 8 மாத்திரை டாக்டர் சொல்லியிருக்காருங்க. அப்போ நீங்கள் என்னத்தை பெருசாக மீனராசி என்பவர்கள் துன்பத்தை சொல்லிட போகிறீங்க? ஆரோக்கிய குறைவாக இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், இவ்வளோ தானே. இல்லை வேலை போயிடுச்சு சாமி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. இந்த 2024 என்பது ஒரு அற்புதமான வருஷமாக உங்களுக்கு அமைய போகுது. சந்தோஷமாக இருக்கு, கவலையே வேண்டாம். சாமி 7.5 சனி சாமி இருக்கட்டும், என்ன இப்போ
7.5 சனி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். 7.5 சனியாக இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். 3வது வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். அவர் உங்கள் 9வது வீட்டை பார்க்கிறார். இதுதான் மீனராசிக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறதுக்கு ஒரே காரணம் இதுதான். ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள் சாமி. இந்த மீனராசி என்பவர்களுக்கு 2024 சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறீங்களே, ஏதாவது ஒரு அடையாளம். அன்பு மீனராசி நேயர்களே, இந்த 2024 மார்ச் மாதம் குரு பெயர்ச்சி நடக்க போகுது. அந்த குரு பெயர்ச்சி நடந்தால் அந்த குரு எங்கே போவார்னா ரிஷபத்துக்கு போவார். ரிஷபத்துக்கு போனால் அவர் எங்கெல்லாம் பார்ப்பார் தெரியுங்களா? எந்தெந்த பாவங்களை பார்ப்பார் தெரியுங்களா? முதல்ல 1ங்கிற உங்களுடைய 3வது வீட்டையும், 5 அப்படிங்கிற கன்னிராசிங்கிற உங்களுடைய 7வது வீட்டையும், 9 அப்படிங்கிற உங்களுடைய விருச்சக ராசியையும் அவர் பார்க்க போகிறாரு. அப்போ உங்களுக்கு 3, 7, 9 இந்த பாவங்களை குரு பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக 9 குரு பார்க்குறாருனாலே உங்களுக்கு எல்லா வகையிலும் 9ல் குருன்னு என்ன சொல்லுவாங்க, மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. அப்போ இந்த 2024 பொறுத்தவரையிலே மீன ராசியின் 9வது வீடான விருச்சகத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் நீங்கள் என்ன கஷ்டம் வேண்டுமானாலும் சொல்லுங்கள். மாமியார் இம்சை பண்ணுறாங்க, மாமனார் போட்டு திட்டாரு, வீட்டுக்கார அம்மா அப்படி பண்ணுறாங்க, மனைவி அடிக்கிறாங்க, வீட்டுக்காரர் வந்து சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, பிள்ளைங்க நல்லா படிக்க, என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். மார்ச்சுக்கு பிறகு 2024 உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும் மீனராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். சரி, தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும்? பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க, ஓகே, இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி தான், பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி தான், ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், மில்லாக இருக்கலாம், பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடிய கால்நடை பண்ணைகள், முட்டை, தீவனம், கோழி, அது மாதிரி பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஃப்ளவர் எக்ஸ்போர்ட்டு, ப்ரொவிஷன் எக்ஸ்போர்ட்ஸு, அது மாதிரி விவசாய பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் கார்மெண்ட்ஸு, டெக்ஸ்டைல் மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, லெதர்ஸு, அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கம்பெனிஸு, ஐடி சென்டர்ஸு, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு, எஜுகேஷன் செக்டர், ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே தொழில் சிறந்து இருக்கும். தொழிலில் சிறப்பான முறையில் இருக்கும். அதே போல் தான் வேலை வாய்ப்புகள், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு பிஸ்னஸ், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் இங்கே உள்நாட்டில் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அல்லது வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணுன்னு காத்திருக்கிறவங்க, வேலை இப்போ தான் சாமி எனக்கு வேலை போச்சு. ஏன்னா நீங்கள் மீனராசி, கண்டிப்பாக ஒரு 20% மீனராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பறிபோகி இருக்கும். அப்போ எனக்கு புதிய வேலை கிடைக்குமா? எனக்கு 40 வயசு, 45 வயசு, 54 வயசு, ஸோ வேலை கிடைக்குமா? இல்லை ரிட்டையர்மெண்ட்டு கிட்ட போயிட்டேன் சார், ஒரு 4 மாதம் இருக்குது, 6 மாதம் இருக்குது, இப்போ போய்ட்டு என் பிள்ளை ஒரு என்கொயரி வந்திருக்கேன், பெனிஃபிட்ஸ் எல்லாம் கட் ஆகிடும். சரி, இந்த மாதிரி வேலையில் நிறைய ட்ரபுள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே, அவை எல்லாமே கூட சரி செய்ய முடியும். அப்போ இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். இப்போ இங்கே ஒரு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த ரகசியத்தை தெரிஞ்சு அதுக்கு சமமான வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக மீனராசி அன்பர்களே இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பானது, கவலையே படாதீங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க, ஜாபில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. பொதுவாகவே மீனராசிக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும்.
ஒன்று சனி பகவான் உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து தள்ளுவார், அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு வெளியே வருவீங்க. இது மீனராசிக்கான காலகட்டம். ஆனாலும் இந்த மார்ச்சை கிராஸ் பண்ணி வந்துட்டிங்கன்னா கவலை வேண்டாம், அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்குது, என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் எனக்கு சப்போர்ட்டாக இல்லை, என்னுடைய பாஸ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அல்லது என்னுடைய வேலைக்கு ரெக்கக்னைஸ் இல்லாமல் இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுற சாமி, நான் ஒரு நல்ல பேர் இல்லை. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் மீன ராசி அன்பர்களே கவலை வேண்டாம், இதெல்லாவற்றிலும் இருந்து வெற்றி பெறக்கூடிய காலம் நெருங்கி வருகிறது. வேலையில் சிறப்பாக இருக்கும். அதே போல் அரசு அதிகாரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், தேவையில்லாத செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், நான் செய்யவே இல்லை சாமி ஆனால் என் பேரில் இப்படி எழுதிட்டாங்க. வேலை செய்கிற இடத்துல என்கொயரி, ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ எங்கே வேணாலும் இருக்கலாம், என்கொயரிஸ். அதே போல் ஐடி ரைடு, இன்னும் நிறைய என்கொயரிஸு, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், பதவி போட்டிகள், மெயினாக பதவி போட்டிகள், இடப்பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனைங்க, அனந்தமிங்க பிரச்சனை. இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே. ஆனால் அவை எல்லாமே கூட இந்த 2024 உங்களுக்கு நல்ல முறையில் நல்ல பதிலை கொடுக்கும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அதே போல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும். ஒரு இடம் உங்களுக்கு முடியணும், முடியவே மாட்டேங்குது. அதாவது வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, வாங்க முடியல. அல்லது ஒரு இடத்த விற்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க, விற்க முடியல. அல்லது அனந்தமிங்க சொத்தாக இருக்குது, அக்கா தங்க சொத்தாக இருக்குது, பெரியப்பா கையெழுத்து போடணும், சித்தப்பா கையெழுத்து போடணும், அத்தையுடைய பசங்க கையெழுத்து போடணும், ஏதோ ஒரு விஷயம். அந்த சொத்து எனக்கு வந்து சேருமா? இப்போ இதெல்லாம் உங்கள் ஜாதகம்தான் பேசும். ஆனாலுமே கூட மீன ராசி அன்பர்களே உங்களுக்கான சொத்து பத்துக்கள் வந்து சேரும். இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறும். கிரகப்பிரவேசம், கல்யாணம், சீமந்தம், மொட்டடிக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரியான மங்கள விசேஷங்கள் நடைபெறும். மீனராசி அன்பர்களே திருமண யோகங்கள் கைகூடும். மெயினாக மீனராசிக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா திருமண யோகங்கள் கைகூடும். அது முதல் திருமணம், ரெண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், வயசான காலத்தில் ஒரு ஆசை வரும், காதல் திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். மீனராசியை பொறுத்தவரையில் 7 சனி நடக்கிறதால நிச்சயமாக மங்கள விசேஷங்களை சனி பகவான் நடத்தி கொடுப்பார். அதுவும் 12இல் மறைந்த சனி நிறைந்த பலனை கொடுப்பார். சனி மறைஞ்சிட்டார்னு நினைக்காதீங்க, அவர் மறைஞ்சதால் உங்களுக்கு சப்போர்ட்டு தான், நல்ல சப்போர்ட்டு, நிறைந்த பலனை உங்களுக்கு வாரி வழங்குவார் இந்த சனி பகவான். அவர் திருமண யோகங்கள் நடைபெறும். அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரையில் எத்தனையோ மீனராசி என்பர்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு வரீங்க, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக இது இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி. இது ஆண் பெண் இருவருடைய ஜாதகம் பார்த்து தான் பதில் சொல்லணும். இருந்தாலுமே கூட பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு நிச்சயமாக மீன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கட்டுமான தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அவங்க எல்லாருக்கும் சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அரசியலை பொறுத்தவரையில் மீன ராசி அன்பர்களே அரசியல் தலைவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையும். அதுவும் குறிப்பாக மீன ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். பொதுவாக மீனராசி என்பது அரசியல் தலைவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம், நல்ல காலம். பேர்புகழ் ஓங்குவதற்கு, வளர்ச்சி அடைவதற்கான காலம். சாமி நான் இந்த எலெக்ஷன் நிற்கலாமா, எனக்கு சீட்டு கிடைக்குமா, ஜெயிக்க முடியுமா? நிச்சயமாக அதுக்கான நல்ல காலங்கள் பிறகுது. கவலை வேண்டாம் அரசியல் மீனராசி அன்பர்களே. அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, சேட்டலைட் சேனலோ இல்லை யூடியூப்போ, ஸோ சேட்டலைட் சேனலில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் வளர்ச்சி உண்டு. அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் மீனராசிக்கு அற்புதமாக இருக்க போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள்,
மீண்டும் ஒரு எழுச்சி, மீண்டும் உங்களுக்கு ஒரு லைஃபு. இந்த 2024 மீண்டும் உங்களுக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஒரு லென்த்தாக ஒரு இன்னிங்ஸ் ஆட போகிறீங்க. ஸோ சினிமா துறைக்கு மீன ராசி அன்பர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு. தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கிறது. அப்போ தொழில் நல்லா இருக்குது, உத்தியோகம் நல்லபடியாக இருக்குது, குடும்பத்தில் மகிழ்ச்சி. குடும்ப பெண்கள் அவங்களுடைய பயம், மன கஷ்டம், மனக்குழப்பம் நீங்கும். மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரிவுகள் விலகும். பிரிந்த உறவுகள், பிரிந்த கணவன் மனைவி, பிரிந்த பிள்ளைகள், பெற்றோர்கள் இதெல்லாம் குடும்பத்தோடு ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இதெல்லாம் 2024 உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ குடும்ப ஒற்றுமை, குடும்ப மகிழ்ச்சி இதெல்லாம் அதிகரிக்கும். மகிழ்ச்சி தாண்டவமாடும். எல்லா வகையிலும் மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையப்போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு எல்லா வகையான நன்மைகளும் எல்லா வகையான நிம்மதி சந்தோஷத்தை இந்த 2024 உங்களுக்கு தரட்டும் என்று நான் அன்னை வாராகியை பிரார்த்திக்கிறேன், அம்பாளை வேண்டுகிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.